ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஷார்ட் டாப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1.5 மீட்டர் கிளாத்தை வந்து நான் வந்து ஜஸ்ட்டு 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு இன்ச் மடிச்சு அடிக்கிறக்கும், மேலே 1 இன்ச் வச்சுட்டு ஷோல்டர் 7.5 வச்சுக்கோங்க. ஓகே, ஷோல்டர் 7.5. ஆம்கோல் வந்து 1 இன்ச் விட்டுட்டு 7 இன்ச் வைக்கணும். மேலே இருக்கிற 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எப்போவுமே பேக்குக்கு மட்டும்தான், ஃப்ரண்ட்டுக்கு கிடையாது. அதை கணக்கு பண்ணாமல் எல்லாமே பண்ணுங்கள். அப்புறம் வெயிஸ்ட்டு வந்து 14, அந்த மேலே இருக்கிறத கணக்கு பண்ணாமல் இந்த இது வந்து 14.5ம், வெயிஸ்ட்டு ஹிப்பு வந்து 21.5 எடுத்து லைன் பண்ணிக்கிங்க. ஓகே, லைன் பண்ணிவிட்டு அதில் வந்து மெஷர்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து செஸ்ட்டு சைஸ் 9 + 1.5, வெயிஸ்ட்டு வந்து 8.25 + 1.5, ஹிப்புக்கு 10.5 + 1.5 வந்து ஸ்லிட்டுக்கு. அதே அளவு வந்து கீழே ஸ்லிட் எண்ட்லேயும் மார்க் பண்ணிக்கிங்க. கீழே வந்து 1 இன்ச் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. மேலே வந்து என்னோடய டோட்டல் ஹைட் வந்து நான் 29 எடுத்திருக்கேன். 29, கீழே 1 இன்ச், மேலே 1 இன்ச், 30, 31 + ½ இன்ச் ஷோல்டர் பிடிக்குது, 31.5 எடுத்திருக்கேன். இங்கே வந்து பேக்குக்கு வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதை வந்து உள்ளே உடஞ்சி ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. ஓகே, பேக் வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம். நெக்கு வித்து வந்து நமக்கு 3 எடுத்துகிட்டு நெக்கு டெப்த்து 4 இன்ச் எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் மாதிரி போட்டு ஒரு வி ஷேப்பில் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நெக் வரைஞ்சிக்கலாம். ஓகே, பேக்குக்கு வந்து கொஞ்சம் அகலமாகவே வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் வி மாதிரி வரைஞ்சிட்டு ஸ்லோப் வந்து 1 இன்ச் மறக்காமல் கொடுத்துருங்க. இதை அப்படியே மேலே எடுத்து விட்டுட்டு மேலே வந்து நல்லா அகட்டி ஒரு இன்ச்சுக்கு வச்சுட்டு மேலே அதேமாரி அந்த நெக்லேருந்து கீழே 1 இன்ச்சுக்கு ஸ்லோப் எடுத்துருங்க. அதுக்கு தான் நம்ம மேலே 1 எக்ஸ்ட்ரா கொடுத்தது. பேக் ஆம்கோல் 1.25 இன்ச் எடுத்து 2ல் பாதி எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு கர்வ் பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து 1/2 இன்ச் உள்ள முன்னாடி குடஞ்சி ஒரு லைன் பண்ணிக்கிங்க மேலே வரைக்கும். எடுத்துகிட்டு அதோட சென்டர் பாயிண்ட் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணி குடஞ்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதை எப்படி கட் பண்ணணும்னா, இங்கேருந்து இப்படியே போய் ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் இப்படி கட் பண்ணி உள்ளேருந்து. ஓகே, பேக்குக்கு மட்டும் தான் 1 இன்ச் ஜாஸ்தியாக எடுத்துருக்கோம் வெயிஸ்ட்டுக்கிட்ட. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு எங்கள் இருக்கிற பேலன்ஸ் கிளாத்தில் மேலே ஒரு 3 இன்ச்சுக்கு லிட்டில் பஃப், கொஞ்சமாக பஃப் கொடுத்துட்டு கீழே வந்து ப்ளீட்ஸ் வைக்கிற ஸ்லீவ் வந்து நம்ம வைக்க போகிறோம். மேலே இங்கே நார்மல் ஸ்லீவ்லேருந்து நல்லா அகலமாக எடுத்திங்கன்னா பலூன் ஸ்லீவ் நல்லா புஃப்னு வரும். அதை நான் இன்னொரு குர்த்தி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து சிம்பிள் குட்டி பஃப், ஒரு கொஞ்சம் இந்த அளவுக்கு தான் வரும் பஃப். ஓகே, அந்த அளவுக்கு 3 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு எப்போ போல் ஸ்லீவ் வந்து கீழே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் ஒரு 3 இன்ச் கீழே, எப்போ கேப் ஹைட் மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கேப் ஹைட் எப்போ போல் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த 3 இன்ச் மேலே நம்மளோட ஆம்கோல் எங்கே இருக்குன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. 8.5, அதுலேருந்து ஒரு 1.5 வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின். ஓகே, ஜாயின் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் விட்டு இங்கேருந்து இப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நார்மல் ஸ்லீவ் இங்கே வரைஞ்சிட்டு மேலேருந்து ஜஸ்ட் அப்படியே ஒரு கொஞ்சம் இதில் தான் கொண்டு வந்து அப்படியே இது கூட கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த நேர் அர்காட் பண்ணிக்கிங்க. இந்த இது வரைக்கும் தான் நம்ம ப்ளீட்ஸ் இருக்க போகிறோம். ஓகே, கீழே எப்போவும் நம்ம வந்து வித் நமக்கு எவ்வளோ வருதுன்னு மார்க் பண்ணி 1.5 இன்ச் மார்க் பண்ணுவோம். இங்கே கீழே வந்து நம்ம ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை அப்படியே விட்ருங்க. எப்போ போல் இப்படி இங்கேருந்து கொண்டு போய் இப்படியே கட் பண்ணி எடுத்துலாம். அது கட் பண்ணிடுங்க. ஓகே, ஃப்ரண்ட்டு வந்து பிளாக்கெட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நம்ம ஒரு 4 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சென்டர் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த சென்டர் ஃபோல்டிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு வீ கட் பண்ண போகிறோம். ஓகே, 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஷோல்டர்லேருந்து ஒரு 7.5 இங்கே வருதுன்னு மார்க் பண்ணிக்க. 7.5 இங்கே வருது. ஸோ அந்த நேர் வரைக்கும் நம்ம வீ கட் வந்து பண்ண போகிறோம். அப்படியே இந்த இது இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே இந்த நேர் கொண்டு வந்து ஜாயின் பண்ணி இப்படியே பண்ணி இது கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, எது இப்படி கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கு முன்னாடி பிளாக்கெட் எவ்வளோ ரெடி பண்ணணும்னு நம்ம பார்த்துக்கலாம். இங்கேருந்து 10 இன்ச். ஓகே, 10 இன்ச்சுக்கு இங்கேருந்து நம்ம 10 இன்ச்சுக்கு பிளாக்கெட் ரெடி பண்ண போகிறோம். அதாவது வீலேருந்து
ஒரு 7 இன்ச் 6.5 to 7 இன்ச் வெயிட் வரைக்கும் 6.5 வச்சுக்கணும். ஓகே, இப்போ இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ண போகிறோம். இப்போ எப்படி கட் பண்ண போகிறோம், இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் இப்படி வி. ஓகே, இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த வி வருது, இங்கே நான் பிளாக்கெட். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம பிளாக்கெட் ரெடி பண்ணுறதுக்கு கேன்வாஸ் ஷீட்டில் நான் கட் பண்ணியிருக்க கிளாத்தை வந்து கேன்வாஸ் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுனாலே கேன்வாஸ் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணல, அப்படியே டேரெக்டாக பண்ணுறேன். 3 இன்ச்சுக்கு 2 சைடுமே கிளாத் எடுத்துக்கோங்க. 3 இன்ச் வித் 3 இன்ச் வித் நீளம் வந்து உங்கள் அளவு தான். நீங்கள் எவ்வளோ பிளாக்கெட் வச்சுருக்கீங்களோ அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இது வரைக்கும் முடியுது. நான் இது இவ்வளோ எடுத்துட்டு நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தோம்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லையா. ஒரு சைடு வந்து இந்த ஃபேண்ட் கிளாத் வைக்கிறேன், ஒரு சைடு வந்து இதில் இருக்கிற அதே கிளாத் தான். ஓகே ஓகே, இது ஒரு சைடு. காலர் வந்து நமக்கு இந்த இதில் வரும். ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் வி ஷேப்புக்கு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் நான் இப்படி வைக்கிறேன். இதுக்கு என்ன பண்ணணும், ராங் சைடு ப்ளேஸ் பண்ணணும். இது வந்து ரைட் சைடு, ராங் சைடு வந்து உள்ளே வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பிளாக்கெட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டுமே ராங் சைடு நம்ம பார்த்தோம். இது ஒரு ராங் சைடு, இது ஒரு ராங் சைடு நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த நெக் இருக்கு இல்லைங்களா, நெக்குக்கு கொஞ்சம் மேலே எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்துக்கோங்க. ஓகே, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ரெண்டு பக்கமும். இது உள்ளே இருக்கிற மாதிரி 1/4 இன்ச்சுக்கு இப்படியே இந்த மேலே வி ஷேப் வர இடத்துல குண்டூசி குத்திக்குங்க. அப்போ தான் ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஓகே, வி ஷேப் இதோட முடியுது, அங்கே ஒரு குண்டூசி குத்திட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இங்கே கட்டு முடியுது இல்லையா, கட்டு முடியுதுக்கு ஒரு 1/4 இன்ச் கீழே வரைக்கும் ஸ்டிச் கொண்டு போகணும். ஓகே, கட்டு இங்கே முடியுது, நான் இங்கேருந்து கொஞ்சம் கீழே வரைக்கும் இப்படியே ஸ்கொயர் மாதிரி இப்படி கொண்டு வந்து இதை அப்படியே இது கூட ஜாயின் பண்ணிடணும். ஓகே, ஜாயின் பண்ணி அப்படியே இங்கேருந்து இப்படியே போய் ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நான் இந்த மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஸ்டிச்சு விசிபிளாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஸ்டிச்சிலேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே வரைக்கும் இப்படியே போய் இப்படியே வந்து இந்த வி வர இடத்துல அர்காட் பண்ணிங்க. அர்காட் பண்ணிவிட்டு மெயினாக நம்ம அர்காட் பண்ண வேண்டிய இடம் வந்து இந்த ஸ்டிச்சு முடிஞ்சது இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே எடுத்தோம் இல்லைங்களா, அந்த நேர் எப்படி அர்காட் பண்ணோம்னா வி ஷேப்பில் இந்த ஒரு கார்னரில் இப்படி இந்த ரெண்டு கார்னர் சேர்ந்து இப்படி வி மாதிரி இருக்கணும். ஓகே, இதுதான் மெயின் பிளாக்கெட்டுக்கு இப்படி மாதிரி. ஓகே, நம்ம இந்த ஸ்டிச்சு மேலே படாத மாதிரி கட் பண்ணிக்கிங்க. ஓகே, நம்ம கட் பண்ணிக்கிறது ஒரு வி மாதிரி வரும். ஓகே, நடுவில் வி மாதிரி. ஓகே, தெரியுதுங்களா. இதை விட ஒரு பீஸ் வந்து ஒரு 2 இன்ச் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி அட்டாச் பண்ணிக்கிங்க நம்ம பிளாக்கெட்டுக்கு. இப்போது இதை இப்படியே நல்ல பக்கம் திருப்பிக்கிங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடு திருப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல பக்கம் திருப்பிட்டு இந்த ஸ்டிச் இப்படி உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த நேர் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 1/2 to 3/4 இன்ச் நம்ம இஷ்டம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே இப்படி உள்ளே இருக்கிற மாதிரி போட்டு இதுக்கு மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, ஒரு பிளாக்கெட் வந்து இன்னொரு பிளாக்கெட் மேலே ஓவர்லாப் ஆன மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி மெத்தட் தான். அந்த சைடும் இதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு இப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1/2 to 1/4 இன்ச் நம்ம இஷ்டம். பிளாக்கெட் பட்டையாக வேணும்னா கம்மியாக பேக் பண்ணிக்கோங்க, அளவாக வேணும்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சை வந்து மூடி நம்ம இப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, கீழே வரைக்கும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி குண்டூசி குத்தி வச்சுக்க கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறக்கு இந்த ஃப்ளீட்ஸ் இந்த ஸ்டிச்சு வந்து உள்ளே இப்படி போகிற மாதிரி தான் போடணும். இந்த சைடு இங்கே பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச் வந்து விரிஞ்சு நிற்கும் போது இப்படி பார்த்து தான் நிற்கும். ஆனால் பட் நம்ம வந்து இதை இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு தான் நம்ம மேலே ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இது வந்து உள் பார்ட், இது வந்து ஓவர்லேப் ஆகிற பார்ட். அதாவது இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இதை விட இது வந்து ஒரு 1.5 இன்ச் இதை விட ஜாஸ்தியாக வர மாதிரி வச்சுட்டு இது ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படியே இது ஓவர்லாக் பண்ணணும். ஓகே, இது மேலே இந்த எண்டில் வந்து பண்ணால் இதை வந்து இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணி இங்கே ஒரு பட்டன் வச்சிட்டோம்னா இந்த நேரம் இப்படி வி மாதிரி விரிஞ்சு நிற்கும் இந்த டிசைன். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸஸ் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம காலர் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பிளாக்கெட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து திருப்பி ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, இது அப்படியே மேலே எடுத்துகிட்டு இந்த எண்டில் வந்து 1/4 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக நான் ஃபோல்ட் பண்ணி ஸோ கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா அதே தான் இந்த சைடு நான் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். அது எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறது நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். ஓகே, இப்படி இதை வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மேலே ஃபோல்ட் பண்ணணும். அது வந்து இந்த ஒரு ஃபோல்டு வந்து ஒரு சைடு கம்மியாக இருக்கும், ஒரு சைடு ஜாஸ்தியாக இருக்கும், அந்த ஷேப் நல்லா வருது. அதனால் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணும்போது இது வந்து ஸ்டிச் வந்து இப்படி உள்ளே இருக்கணும், இப்படி வரக்கூடாது. ஓகே,
இப்படி இருக்கணும். ஓகே, உள்ளே பார்த்துருக்கணும். அதனால் அமுத்தி விட்டுக்குங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சை மூடி ஜஸ்ட் இதை கவர் பண்ணி இதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இந்த வி வரும்போது கொஞ்சம் நம்ம இதையும் வி மாதிரி கொண்டு வந்துக்குங்க. ஓகே, இப்போ இது இருக்குது இல்லைங்களா, இது வந்து சின்ன பீஸ், இது வந்து பெரிய பீஸ். இது மேலே இதை வந்து ஓவர்லாப் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், ஜஸ்ட் இதை வச்சுட்டு இது மேலே நல்லா அப்படி கொஞ்சம் கவர் பண்ணிடுங்க. ஓகே, இங்கே வந்து கீழே வந்து இந்த துணி ஜாஸ்தியாக இருக்குது இல்லைங்களா, உள்ள ஸ்டிச்சுக்கு எவ்வளோ விட்டோமோ அதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஓகே, அரேஞ்ச் விட்டோம் இல்லைங்களா, அதை ஃபோல்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கங்க. கீழே வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்படி எடுத்துகிட்டு இது மேலே இதை ஜஸ்ட்டு கொஞ்சம் கொண்டு போயிருங்க. அவ்வளோதான். இது மேலே இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே இது இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே கவர் பண்ணிடுங்க. இந்த வரி கிளாத் இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே ஃபோல்ட் பண்ணி இந்த நேரம் இப்படி ஸ்டிச் பண்ணிடுங்க. எது வரைக்கும் உங்களுக்கு பிளாக்கெட் வேணுமோ அது வரைக்குமே இப்படி மேலே இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடுவேன். நான் ஜஸ்ட்டு ஒரு ஊக்கு தான் வைக்கிறேன், அதுக்கப்புறம் வி வந்துடும். ஓகே, ஒரு ஊக்கு வைக்கிற மாதிரி வச்சுட்டு எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வேணுமோ அதை ஃபுல்லாகவே இது வரைக்கும் இப்படி ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஜஸ்ட்டு இங்கேருந்து ஒரு ஊக்கு மட்டும் தான் வைக்கிறேன். ஓகே, ஒரு ஊக்கு வச்சிட்டோன்னா இங்கே இப்படி வி மாதிரி இது மேலே வந்துடும். ஓகே, பேக்கெட் நம்ம வந்து நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. கீழே வந்து ஸ்கொயர் மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் இந்த ஷேப்லேயே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு காலர் ஸ்டிச் பண்ணிடலாம். இல்லாட்டி ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிடலாம். காலர் வந்து ஃபைனலாக வச்சுக்கலாம். ஷோல்டர் எப்பவும் போல் நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கம் உள்ள போட்டு 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த நேர்லேருந்து ப்ளீட்ஸ் ஆரம்பிக்கணும். ப்ளீட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த பிரிக்கிற ஊசி இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்து சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு இந்த ஊசி போதும். இதிலேருந்து நான் ஜஸ்ட்டு இங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கிறேன். இப்படி குட்டி குட்டியாக இதை வச்சு இப்படி இதுக்கு மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இப்படி தான் நான் வைக்க போகிறேன். இதை ஜஸ்ட்டு புஷ் பண்ணி மேலே எடுத்திங்கன்னா கிளாத் வந்துடும். இது அப்படியே கொஞ்சம் ப்ளீட்ஸ் வச்சு இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழேயும் ப்ளீட்ஸ் வரணும். கீழே வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்துருக்கோம், எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை எடுத்துருக்கோம். இந்த பலூன்ஸ்லேயே நிறைய வெரைட்டியில் ஸ்டிச் பண்ணலாம். நான் இது ஒரு மாடல் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணித்தரேன். அதுக்கப்புறம் வேறு மாடல் நான் வேறு வீடியோவில் போடுறேன். கீழே ப்ளீட்ஸ் இருக்கிறதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு 2 ஸ்டிச் பண்ணிடுங்க. பெரிய தையலில் வச்சு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு ஒரு ஸ்டிச், அந்த ஸ்டிச்சிலேருந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு இன்னொரு ஸ்டிச் போடுங்க. ஓகே, நான் ஆல்ரெடி ஒரு சைட் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி தான் நமக்கு ஸ்லீவ் வரும். ஓகே, கீழே ஃப்ளீட்ஸ் கொஞ்சமாக இது நான் வந்து ரொம்ப இது வந்து நிறைய கிளாத்தில் கொஞ்சம் நாளாக குண்டாக வைப்பாங்க. நான் வந்து சிம்பிளாக மேலேயே கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு கீழே கொஞ்சம் அளவு வைக்கிறேன். மேலே நல்லா ஃபுல்லாக ஃப்ளீட்ஸ் வச்சோம்னா அந்த பலூன் மாதிரி ஸ்லீவ் வரும். இது பலூன் ஸ்லீவே சிம்பிள் பலூன். ஓகே, காட்டனுக்கு இந்த மாதிரி இருந்தாலே போதும். வேறு நம்ம நெட்டு ஜார்ஜெட் அந்த மாதிரி எடுத்தோம்னா நல்லா ஹெவி இது வச்சுக்கலாம். இது வந்து இதுதான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ. ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ளீட்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டோம். இங்கே கேட்டிங்களா, குட்டி குட்டியாக ஒரு 5-6 ப்ளீட்ஸ் தான் வரும். அந்தளவுக்கு எடுத்து வச்சுட்டு கீழே வந்து 2 லைனுக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 1/2 இன்ச்சில் ஒரு லைன், அதுக்கப்புறம் அந்த லைன்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு லைன் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பெரிய தையலை போட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இது எண்டில் வந்து நூலே இழுக்கணும். நூலை எப்படி இருக்குன்னா, மேலே இருக்கிற ஸ்டிச் இருக்குல்ல அந்த நூலை தான் இழுக்கணும். 2 சேர்த்து இழுத்திங்கன்னா வராது. தனியாக எடுத்துருங்க. மேலே ஸ்டிச் இருக்கிற நூலை வந்து தனியாக எடுத்துருங்க. தனியாக எடுத்துகிட்டு இந்த 2 நூலையும் சேர்த்து ஜஸ்ட் பிடிச்சி இழுக்கணும். ஓகே, இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து இது வரைக்கும் வச்சு இதை வந்து நமக்கு கை எவ்வளோ அகலம் இருக்கோ அதுலேருந்து 1 இன்ச் வர அளவுக்கு சுருக்கிங்க. சுருக்கி இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து நான் 2 இது புல் பண்ணேன் இல்லைங்களா, அதை வந்து நான் சுருக்கி எடுத்துட்டேன். நான் என்னோடய கை வித்து வந்து 11. இப்போ 11ல் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எடுத்தால் போதும். சரி, நான் அதுக்கு வந்து 10 5 தான் வருது 10. ஸோ இந்த சைடு 1 இன்ச் விட்டுட்டு அந்த சைடு 1 இன்ச் விட்டு நான் 12 எடுத்திருக்கேன். உங்களுக்கு 1/2 இன்ச் விடுறது போதும்னா நீங்கள் 1/2 இன்ச் கூட எடுத்துக்கலாம். 12 வருது. ஓகே, இப்போ இதுக்கு மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போ தான் ஃப்ளீட்ஸ் வந்து கலையாமல் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இதோட ராங் சைடு எடுத்துகிட்டு ஃபேண்ட் கிளாத்தோட கீழே இருக்கிற நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டு ராங் சைடில்
ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இது இப்படி திருப்பி நல்ல பக்கம் வந்துடும். இப்படி திருப்பிட்டோம்னா நல்ல பக்கம் வந்துடும். இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பலூன் ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி 2 ஸ்லீவுமே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு எப்பவும் போல் அட்டாச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இது பேக்லேயுமே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி வருதுங்க. நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது டாப் ஷோல்டர் அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு நல்ல பக்கம் வந்து நம்மளை பார்த்துருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எல்லா குர்த்தியிலையுமே நான் காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட், இது வந்து பேக். ஓகே, நல்ல பக்கம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஸ்லீவ் வந்து ராங் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது குர்த்தியோட நல்ல பக்கமும் இந்த ஸ்லீவோட நல்ல பக்கம் உள்ளே இருக்கும். ஓகே, நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டு இந்த சென்டரை நாட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த நேரம் எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டரை நாட் பண்ணது மேலே இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படியே பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து இது இப்படி ஃபுல்லாக இப்படி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு ஸ்டிச் பண்ணுங்கள். இதோடு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த கிளாத் அப்படியே இப்படி இருக்கிறது இப்படி திருப்பிட்டிங்கன்னா செகண்ட் ஸ்டிச் வந்துடும். அப்படியே திருப்பி அப்படியே கண்டினியூஸாக கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். கழுத்து இருக்குது இல்லைங்களா, கழுத்து இப்படி இருக்கிறது, கழுத்து இப்படி இருக்குது. இதை வந்து இந்த இது மேலேயே இந்த நம்ம பிளாக்கெட் இருக்குல்ல, ஒரு பிளாக்கெட் மேலே இன்னொரு பிளாக்கெட்டை ஜாயின் பண்ணி சென்டர் அந்த அந்த வந்து 2 ஷோல்டரும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணி இப்படி ஜஸ்ட் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது கையில் எடுத்து மெஷர் பண்ண வேண்டாம். காலருக்கு எப்போயுமே இங்கே கீழே வச்சு மெஷர் பண்ணுறது தான் எக்ஸாக்டாக வரும். கையில் எடுத்திங்கன்னா லூஸ் ஆகிரும், காலர் பெருசாக வந்துடும். இது ஜஸ்ட் அப்படியே இப்படி வச்சு மெஷர் பண்ணி பாருங்கள். எனக்கு 8.5க்கு 1 இன்ச் ஜாஸ்தியாக வருது. 1க்கு 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. நான் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு காலர் கரெக்டாக வரும். ஏற்றக்கு 1 பாயிண்ட் ஜாஸ்தியாக வருது. ஓகே, இப்போ நம்ம வந்து அதில் வந்து 8.6 எடுத்தோம் இல்லைங்களா, இதுக்கு வந்து ஹைட்டு வந்து 4 இன்ச்சுக்கு இந்த இது வந்து அதில் வந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நான் கொஞ்சம் நீளமாக எடுத்துட்டேன். நம்ம மைனஸ் பண்ணி எடுக்க போட வேண்டியது அதில் வந்து 8.6 அப்போ நம்ம இங்கே வந்து 7.6. இது வந்து எல்லா காலருக்குமே இதே மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும். நீளம் வந்து 7.6 எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்குங்க. ஓகே, மேலே 7.6 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, 7.6 கரெக்டாக இருக்குது. ஓகே, இங்கே வந்து நம்ம வித்து எவ்வளோ வச்சோம் 3, அந்த 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் ஹைட்டு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க் பண்ணிவிட்டு இது 2ஐயும் ஜாயின் பண்ண போகிறோம். இது எப்படி ஜாயின் பண்ணும்போது இப்படி ஜாயின் பண்ணக்கூடாது. இங்கேருந்து இப்படி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இப்படி கொண்டு வந்து இப்படி. ஓகே, இங்கேருந்து இப்படியே கொண்டு வந்து இப்படி தான் வரணும் வளைச்சி. இங்கேருந்து ஒரு 1 to 1.5 இன்ச்சு நம்ம அப்படியே வளைச்சி கொண்டு வரணும். ஓகே, எட்ரிக்கு 1 பாயிண்ட் இங்கே வருது. இங்கே மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் காலர் வித் உங்களுக்கு 3/4 இன்ச் வேணுன்னா நீங்கள் 3/4 இன்ச் வச்சுக்கோங்க. நான் 1 இன்ச் வைக்கிறேன். இந்த 8.6 எங்கே வருதோ அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கங்க. ஸ்ட்ரைட் லைன் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த நேர் ஷேப் கர்வ். ஓகே, லைட்டாக இப்படி கர்வ் பண்ணிங்கன்னா முடிச்சுது. இப்போ இந்த இது வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். கலரை வந்து ஒரு கிளாத்தில் ராங் சைட் மேலே வச்சு இதை அயன் பண்ணிக்கிங்க. நான் நடுவில் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். நான் இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவேன். நல்ல பக்கம் பேக் சைட். ஓகே, இப்போது அதுக்கு வெளியே
அந்த இது மெஷர் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கிளாத்துக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிடுங்க. இந்த நேரம் இப்படியே விட்டு இங்கே கீழே வரைக்கும் இது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி கம் போட்டிங்கனாலும் ஓகே, ஸ்டிச் பண்ணிங்கனாலும் ஓகே. ஸ்டிச் பண்ணால் வெளியே ஸ்டிச்சஸ் விசிபிளாக தெரியும், கம் போட்டிங்கன்னா தெரியாது. நான் வந்து ஸ்டிச்சாக பண்ண போகிறேன். இப்போ இதை ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி நான் அந்த கேன்வாஸ் ஷேப்லேயே நம்ம இது ஃபோல்ட் பண்ணி இப்படியே எல்லா பக்கம் ஃபோல்ட் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் மேலே. ஓகே, இப்போ ஆல்ரெடி நம்ம காலர் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இங்கே வந்து இந்த ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி நல்ல பக்கம் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுதான் காலர் கிளாத், இது இந்த மாதிரி இதில் தான் காலர் வரும். இது வந்து உள்ளே போயிருந்த கிளாத். ஓகே, இந்த இது நல்ல பக்கமும் இந்த நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஃபேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த காலர் ஷேப்க்கு அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த இப்படி போய் இப்படியே கொண்டு வந்து இப்படியே கொண்டு போய் இங்கே இதோட போட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுருங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதுக்குள்ளே ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சு உள்ளே விட்டு கட் பண்ணிவிட்டு இதை திருப்பினீங்கன்னா காலர் ரெடி ஆயிடும். ஓகே, இப்போ நான் இங்கேருந்து இப்படி போய் இப்படியே கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிடுது. இதில் எல்லாம் கட் பண்ணிக்கணும் தான். ஓகே, ஸ்டிச்சில் படாத மாதிரி கட் பண்ணிக்கங்க. இந்த நேர் கண்டிப்பாக கட் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் ஷேப் இல்லைங்களா, 2 ஜாயின் பண்ணுறீங்க. இந்த வி மாதிரி வர இடத்துல ஒரு கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பிடலாம். இப்போ வந்து நான் 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட்டு டர்ன் பண்ணிடுங்க. ஓகே, சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்படி டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு அயன் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸாக கரெக்டாக நிற்கும். நம்ம எவ்வளோ விட்டோமோ அந்த இதுக்கு கரெக்டாக இப்படி டர்ன் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோ நான் குண்டூசி குத்தி வச்சுக்குவேன் அந்த ஷேப்புக்கு ஃபுல்லாக. திருப்பி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை வந்து சைடில் ஓகே ராங் சைடில் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. நான் சென்டர் அர்காட் பண்ணியிருக்கேன் சின்னதாக. பேக் சைடில் சென்டர். ஓகே, இந்த பேக் சைடு இருக்கு இல்லைங்களா, இதான் பேக் சைடு 2 ஸ்டிச்சு ஒரே இருக்க மாதிரி வச்சுட்டு பேக் சைடை மட்டும் ஃபோல்ட் பண்ணி அர்காட் பண்ணிக்கோங்க குட்டியாக. அதையும் இந்த காலரோட எல்லோ கலர் மார்க் பண்ணிக்கலாம், சென்டர் மார்க் கூட 2 இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு மெஷர் பண்ணி பாருங்கள். நம்ம வச்சது கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக வருது, இதோட முடியுது. ஓகே, இங்கே 1/2 இன்ச்சு நான் விட்டோம் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச்சுக்கு இழுக்காமல் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இந்த கிளாத் இதோட ராங் சைடும் இது 2மே ராங் சைடு நம்மளை பார்த்துருக்கிற மாதிரி போட்டுட்டு அப்படியே சென்டர் ஃபுல்லாக அப்படி 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி உள்ளே கொண்டு போய் ஒரு ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காலரை நம்ம அப்படியே இது கூட அட்டாச் பண்ணி ஒரு குண்டூசி குத்திங்க சுற்றியுமே ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு சென்டர் பார்ட் அந்த காலரோட சென்டர் பார்ட்டும் இந்த இதோட சென்டர் பார்ட் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சென்டர் பின்னு குத்திட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே அங்கேருந்து தொடர்ந்து ஒரு குண்டூசியாக குத்திடுவாங்க. குத்திட்டு இந்த எண்டு வரும்போது நமக்கு கரெக்டாக முடியுதான்னு பார்த்துக்குங்க. ஓகே, எனக்கு வந்து கரெக்டாக முடியுது, இதோட முடியுது. ஓகே, இதோட வேறு கிளாத் எனக்கு எதுவும் இல்லை. ஓகே, அப்போ வந்து நான் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு இங்கேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது குண்டூசி ஒன்றா எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, இழுக்காமல் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியுமே காலர் ஸ்டிச் பண்ண தான் வேணும். ஓகே, இப்போ ராங் சைடில் இப்படி ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரைட் சைடில் மாற்ற போகிறோம். இந்த ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, இதை அப்படியே திருப்பிக்குங்க ரைட் சைடு. திருப்பினா இந்த காலர் வந்து இப்படி தான் இருக்கும். இதை என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு இதை வந்து அப்படியே இதை திருப்பி உள்ளே ஃபோல்ட் பண்ணி இந்த கார்னர் திருப்பி விட்டு இதை வந்து உள்ளே அந்த ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, கீழே இருக்கிற இதை அப்படியே திருப்பிட்டு உள்ளே இருக்கிற ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சை க்ளோஸ் பண்ணி இது மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இது ஜஸ்ட்டு இதை எடுத்து விட்டுட்டு இந்த ஸ்டிச்சை வந்து க்ளோஸ் பண்ணி இப்படி மேலே எக்ஸ்ட்ரா கிளாத் வந்துச்சுன்னா இதை உள்ளே தள்ளி விட்டுக்குங்க. ஓகே, இப்படி உள்ளே தள்ளி விட்டுட்டு அயன் பண்ணால் இந்த மாதிரி கிளாத்து வராது. அயன் பண்ணால் அதனாடி உள்ளே கிளாத்து வரும். இப்படி நல்லா டேர்ன் பண்ணி விட்டுக்குங்க. டேர்ன் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே போயிடும்.
ஃபஸ்ட்டு இதை டேர்ன் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா டேர்ன் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டிச்சை வந்து இந்த ஸ்டிச்சை நல்லா கவர் பண்ணி மேலே அப்படியே இழுக்காமல் சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த காலர் ரெடி ஆயிரும். இந்த எண்டு வரும்போது இது நல்லா உள்ளேருந்து இப்படி எடுத்து விட்டுக்குங்க. உள்ளே எடுத்துகிட்டு இந்த இங்கே இருக்குது இல்லைங்களா, இது வந்து மேலே பார்த்து கவர் பண்ணுற மாதிரி வச்சு இது மேலே ஜஸ்ட்டு கவர் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு வந்து ஸ்டாண்ட் காலர் ரெடி ஆகிடும். ஓகே, இப்போது நான் சுற்றி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் காலர் லுக் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, இது கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம போடும்போது. ஓகே, இப்போ நம்ம சைட் ஸ்டிச் பண்ணிடலாம். எல்லா குத்திலையும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ராங் சைட் திருப்பிக்கிங்க. திருப்பிட்டு ஸ்லீவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வித் வந்து 5 இன்ச் அதை மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் சைடு விட்டு இல்லைங்களா, கீழே இருக்கிறதும் மேலே இருக்கிறதும் கரெக்டாக இப்படி நேராக இருக்கிற மாதிரி வச்சு கரெக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து ஷேப் நல்லா வரும். ஸ்லீவுக்கு இது இருக்கிற மாதிரி. அதே மாதிரி வெயிஸ்ட் அர்க்காட் பண்ணோம் இல்லைங்களா, வெயிஸ்ட் இந்த அர்க்காட்டும் கீழே இருக்கிறது இந்த வெயிஸ்ட் இதுவும் கரெக்டாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. அதுக்கு தான் அர்க்காட் பண்ணுறது. தேர்ட் அர்க்காட் ஹிப் அர்க்காட். 2 ஹிப்பும் கரெக்டாக இருக்குங்க பாருங்கள். 2 அர்க்காட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே இங்கே வந்து கெட்டு தையல் இந்த அர்க்காட் கிட்ட வெயிஸ்ட்டு ஹிப்பு கட்ட அர்க்காட்டு கெட்டு தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஸ்லிட்டு வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நான் சைட் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இங்கேருந்து ஸ்லீவ்லேருந்து இப்படியே கொண்டு வந்து 1.5 இன்ச்சுக்கு அப்படியே கொண்டு வந்து கீழே வந்து இந்த ஸ்லிட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா எல்லோ கலர், இங்கேருந்து கொஞ்சம் 1/2 இன்ச் கீழே கெட்டு தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டிச்சை வந்து பெருசில் வச்சு அப்படியே அந்த 1.5 இன்ச்சிலேயே கீழே வரைக்கும் கொண்டே முடிச்சிடலாம். இதுதான் ஸ்லிட்டு வந்து ஈஸியாக தைக்கிறதுக்கான மெத்தட். அதுக்கு ஒரு சைடு தான் அடிக்கணும், ஒரு சைடு அடிச்சுட்டு அடுத்த சைடு அடிக்கணும். இதுக்கப்புறம் இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அது அடுத்த சைடு. ஓகே, இங்கே ஒரு ஃபோல்ட் ஓகே. பட்டையாக தான் ஒரு 1.5 இன்ச் விடும்போது நீங்கள் 3/4 இன்ச் ஒல்லியாக வேணும்னா 3/4 இன்ச் 1 இன்ச் விட்டுக்குங்க. நான் கொஞ்சம் பட்டையாக தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஸோ அதனால் நான் பட்டையாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இங்கே குண்டூசி குத்திடுங்க. இந்த நேர் ஸ்லிட்டு வருது. ஓகே, ஷார்ட் டாப் இல்லையா, ஷார்ட் குர்த்தி. இது வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக கோஆட் செட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம நைட்டி சூட்டுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பகல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். வெயிலுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்படி ஃபோல்ட் பண்ணி இங்கேருந்து அப்படியே கொண்டு வந்து இந்த ஸ்கொயர் வருது இல்லைங்களா, இங்கேருந்து அப்படியே கொண்டு வந்து இப்படியே கொண்டு போய் இந்த சைடு அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட் டைம் தைக்கும் போது ஃபோல்ட் பண்ணி இங்கே எல்லா பக்கமும் குண்டூசி குத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்க. இங்கெல்லாம் குண்டூசி குத்திட்டு இங்கே போய் இப்படி ஸ்கொயராக கொண்டு போய் அப்படியே இங்கே கொண்டு போய் ஸ்டிச் பண்ணி முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் நடுவில் அந்த பெரிய ஸ்டிச்சை வந்து பிரிக்கிற ஊசி வச்சு பிரித்து எடுத்துருங்க. ஓகே, பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த எண்டில் எப்போ ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்லிட் பண்ணுங்க. இதே மாதிரி இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணாங்க. ஓகே, இப்போ வந்து அந்த ஷார்ட் குர்த்தி ரெடி ஆயிடுச்சு. கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிங்க. எப்பவும் போல் 1 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, அது ஃப்ரண்ட் பேக் ரெண்டுக்குமே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடு அடிச்சிட்டோம். நமக்கு வந்து இப்போ வந்து ஷார்ட் குர்த்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.